Hi friends, welcome back to Shoba and Craft. நம்ம வந்து ஃபர்ஸ்ட் பார்ட்டில் வந்து பேஸ் எப்படி போடுறது பார்த்துட்டோம். இப்போ செகண்ட் பார்ட்டு. ஸோ பேஸ் பார்த்தீங்கன்னா 11க்கு 11 போட்டுக்கிறேன். நீளம் 11, அகலமும் 11. சைடில் பார்த்தீங்கன்னா இது போல் கேப் வரும். 4 பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த 2 ஒயர் தனித்தனியாக நிற்கும். நடுவில் வந்து கொஞ்சம் கேப் இருக்கும். அது அப்படியே இருக்கட்டும். இப்போ நம்ம ரன்னிங் ஒயர் வச்சு ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இது வந்து நான் மல்டி கலரில் போட்டுக்கிறேன். நீங்கள் வந்து எப்படி வேணாலும் போட்டுக்கோங்க. நான் மல்டி கலரில் போட்டால் தான் உங்களுக்கு வந்து எந்தெந்த இடத்துல எந்த ஒயர் வந்து நாங்கள் ஆட் பண்ணுறோன்னு புரியும். அதனால தான் வந்து மல்டி கலரில் போட்டிருக்கு. இப்போ நான் ரன்னிங் ஒயர் எடுத்து ஏணிப்படி முடிச்சு தான் போட போகிறேன். ஸோ நம்ம வந்து எங்கே வேணாலும் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அதே போல் முக்கியமாக ஒன்று, எத்தனை கலர் வேணாலும் நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து இந்த இடத்துல அந்த சென்டரான ஒரு இடத்துல இருந்து எப்பவும் போல் ஒரு ஒயர் வந்து ஒரு நாட் போட்டுட்டேன். ரன்னிங் ஒயர் வந்து கொஞ்சமாக ஒரு அரை இன்ச்சு ஒயர் விட்டுட்டு நம்ம எப்பவும் போல் ஒரு பாக்ஸ் நாட் போட்டுக்காங்க. இது வந்து சொருக தான் யூஸ் பண்ண போகிறோம். அதனால் வந்து ஒரு அரை இன்ச்சு போதும். அவ்வளோதான். பாக்ஸ் நாட் போட்டு டைட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் அப்படியே இந்த லைன் ஃபுல்லாக முடிச்சுட்டு வந்துடுறேன். இது கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகும், இல்லைனா வீடியோ வந்து லென்த்தி ஆகிடும். அதனால் வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகும். இது நார்மலாக நம்ம போடுற மாதிரி பாக்ஸ் நாட் போட்டுகிட்டே வர வேண்டிதான். 4 பக்கம் பார்த்திங்கன்னா தனித்தனியாக க்ரீன் கலர் ஒயர் வந்து 2 நிற்கும். அது எல்லாமே வந்து நம்ம தனித்தனியாகவே நாட் போட போகிறோம். அது எப்படின்னு ஒவ்வொரு கார்னராக வந்து இப்போ 2 கார்னர் நான் போட்டு காமிச்சுவேன். 2 கார்னர் வந்து காமிக்க மாட்டேன், ஏன்னா வீடியோ லென்த்தாக போகும் ரீசன் தான். ஸோ இந்த லைன் ஃபுல்லாக முடிச்சுட்டு நம்ம அந்த கார்னர் எப்படி டேர்ன் பண்ணுறது பார்க்கலாம். நம்ம நார்மலாக கூடைக்கு எப்படி கார்னர் டேர்ன் பண்ணுவோம் அதே மாதிரி தான். ஆனால் இதில் பார்த்திங்கன்னா 2 ஒயர் வரும். ஏன்னா நம்ம 2 பக்கம் வந்து ஒயர் வந்து அங்கே ஜாயிண்ட் ஆகுது இல்லையா, அந்த இடத்துல நாட் போடாமல் இருக்கும். அந்த ஒயரை பிடிச்சி நம்ம இப்போ நாட் போடும்போது உங்களுக்கு இந்த பக்கம் ஒரு முக்கோணம் மாதிரி 3 முடிச்சோம், இந்த பக்கம் ஒரு முக்கோணம் மாதிரி 3 முடிச்சு வரும். நடுவில் பார்த்திங்கன்னா அருங்கோண ஷேப்பில் வந்து உங்களுக்கு அந்த ஹோல்ஸ் வரும். ஸோ இப்போ நான் வந்து இது முடிச்சுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ நம்ம வந்து அந்த கார்னர் வந்துட்டோம். ஸோ இப்போ பாருங்கள், இந்த கார்னரில் பச்சை கலர் ஒயரும் இந்த கார்னரில் ஒரு பச்சை கலர் ஒயர் தனித்தனியாக நிற்கும். உங்களுக்கு எக்ஸ் மாதிரி காமிக்கும். இப்போ காமிக்கிறேன் பாருங்கள். இந்த 2 ஒயர் பார்த்திங்கன்னா 2 பக்கத்தோட ஒயரும். ஸோ நம்ம ஒரு ஒயர் இந்த பக்கம் இருக்கிற ஒரு ஒயர் எடுத்து எப்பவும் போல் ஒரு பாக்ஸ் நாட் போட போகிறோம். பார்த்திங்களா, தனித்தனியாக தான் பிடிச்சி நம்ம வந்து பாக்ஸ் நாட் போடுவோம். ஸோ நல்லா டைட்டாக போட்டுக்கோங்க. போடும்போது இங்கே ஒரு உங்களுக்கு முக்கோண ஷேப்பில் நாட் கிடைக்கும். முக்கோணம்னா இது கீழே ஒரு 2 அப்படி சேர்ந்து வர மாதிரி தெரியும். போட்டு முடிச்சுட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஸோ இப்போ நம்ம டைட் பண்ணிக்கோங்க இந்த நாட்டை. ஸோ இப்போ நான் வந்து அந்த நாட் நல்லா டைட் பண்ணிட்டு காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு முக்கோணம் மாதிரி வருது பாருங்கள். ஸோ இதுதான் இந்த லைனோட கார்னர். இப்போ இந்த பக்கம் ஒரு பச்சை கலர் ஒயர் இருக்குல்லையே, நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது இங்கே ஒன்று ஜாயின் பண்ணுமே அந்த ஒயர். ஸோ இதையும் நம்ம வந்து தனியாக தான் இதோடு சேர்த்து ரன்னிங் ஒயரோடு சேர்த்து தான் இப்போ நாட் போடுறோம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம நார்மலாக கூடைக்கெலாம் நாட் போடுற மாதிரியே தான் கார்னர் டேர்ன் பண்ணுறோம். என்ன ஒன்று, இந்த 2 ஒயர் வருது, 2 ஒயரையும் தனித்தனியாக தான் ரன்னிங் ஒயர் கொடுத்து நாட் போட போகிறோம். இப்போ பாருங்கள். ஸோ ஒரு அருங்கோண ஷேப் பார்த்திங்கன்னா நடுவில் உங்களுக்கு தெரியும். அந்த ரவுண்டு பார்த்திங்கன்னா அருங்கோணம் மாதிரி இருக்கும். பார்த்திங்கன்னா இங்கே ஒரு 3 நாட்டு, அங்கே ஒரு 3 நாட்டு வரும். இப்போ நம்ம இந்த லைனை பிடிச்சி ஃபாஸ்ட்டாக நான் பின்னிட்டு வந்துடுறேன். பின்னிட்டு வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த எண்டுலேயும் இதே மாதிரி தான் நான் வந்து 2 ஒயர் வரும். 2 ஒயரையும் பிடிச்சி தனித்தனியாக ரன்னிங் ஒயர் கொடுத்து நம்ம நாட் போட போகிறோம். இது போல் தான் 4 பக்கமும் நம்ம போடணும். இப்போ நம்ம வந்து ஏணிப்படி முடிச்சு போடுறதுனால நீங்கள் வந்து எத்தனை கலர் வேணாலும் அதாவது ஒரு லைன் வந்து கொஞ்சம் பின்னி ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து இப்போ பிங்க்கில் பண்ணுறேன். இதே ஒரு 5-6 லைன் முடிச்சதுக்கு அப்புறமா திரும்ப க்ரீன் கலர் ஒயர் எடுத்து ஆரம்பிச்சிட்டேன். நம்ம வந்து ஏணிப்படி முடிச்சிட்ட பிறகு நம்ம வந்து அந்த சொருகி விட்டுடுவோம் இல்லையா, அதுக்கப்புறம் நம்ம அதை கட் பண்ணி எடுத்துகிட்டு வேறு ஒரு ரன்னிங் ஒயர் வச்சு நம்ம எங்கேருந்து வேணாலும் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு கலர்ஃபுல்லான கூட வேணும்னா நீங்கள் இது போல் ஒரு 3 லைன் வந்து ஒரு கலரு, அடுத்த 3 லைன் ஒரு கலர், அப்படி நீங்கள் உங்களோட விருப்பத்துக்கு நீங்கள் லைன்ஸும் கலர்ஸும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஏன்னா ஏணிப்படி முடிச்சு போடுறவங்களுக்கு அந்த மாதிரி பண்ணுற வசதி இருக்குது. இப்போ இந்த லைன் ஃபுல்லாக முடிச்சுட்டு நான் உங்களுக்கு அது எப்படி பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். அதே போல் ஏணிப்படி முடிச்சு போட்டு தான் நம்ம வீடியோஸ் எல்லாமே இருக்கும். ஸோ நீங்கள் எந்த வீடியோ பார்த்தாலும் எல்லாமே ஏணிப்படி முடிச்சு தான். அதுதான் வந்து உங்களுக்கு கூட பின்னுறதுக்கு ஃபினிஷ் பண்ணும்போது பார்க்க அழகாகவும் ஈக்குவலாக இருக்கும். ஃபினிஷிங் பார்த்திங்கன்னா ஈக்குவலாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து ஏணிப்படி முடிச்சு ரொம்ப சிம்பிள். நம்ம வீடியோ எல்லாத்துலேயும் இருக்கும், நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள்.
ஸோ இந்த கூடை ஃபுல்லாக முடிச்சதுக்கப்புறமா அந்த எக்ஸ்ட்ரா வர ஒயர் வந்து நம்ம கூடையை உல்ட்டாவாக திருப்பிட்டு எக்ஸ்ட்ரா வர ஒயரை வந்து சொருகிட்டு திரும்ப உல்ட்டாவாக திருப்பணும். அப்படி திருப்பிட்டு நீங்கள் ஸ்டோரேஜ் இதுவாக யூஸ் பண்ணிக்கலாம், மினி ஸ்டோரேஜாக. ஆனால் நான் வந்து அது கைப்பிடி கொடுத்து பூஜா பாஸ்கெட்டாக மாற்றிட்டேன். ஸோ 2 in 1 அதை யூஸ் பண்ணிக்கலாம். உங்களோட சாய்ஸ். நீங்கள் மினி ஸ்டோரேஜ் அப்படி யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் அது பண்ணிக்கோங்க. இல்லை உங்களுக்கு பூஜை கூடையாக வச்சுக்கணும்னு ஆசையாக இருந்தால் நம்ம கைப்பிடி போடுறது பற்றி நிறைய வீடியோஸ் இருக்குது. கைப்பிடி ப்ளேலிஸ்ட்டில் போய் பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ அதை பார்த்து உங்களுக்கு எந்த கைப்பிடி வேணுமோ அதை நீங்கள் போட்டுக்கோங்க. ஸோ இப்படி தான் நம்ம ஃபுல்லாகவே ஃபினிஷ் பண்ணியிருக்கிறோம். ஸோ வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு புரியும். இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.